Jesus. இயேசுவின் அன்புக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். We pray for the Holy Spirit to minister to us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படிக்காய் நாங்கள் உம்மை அழைக்கிறோம். And we give thanks to you for we ask in Jesus' name. இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். This year our theme is walking with Jesus. இந்த வருடத்தின் தலைப்பு நமக்கு என்னவென்று சொன்னால் இயேசுவோடு நடப்பது என்பதுதான் தலைப்பு. As we walk with Jesus, we also learn. வார்த்தை அவரிடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். Now, this is the Bible. இதுதான் வேதாகமம். We know the Bible is God's word. நமக்கு தெரியும் இந்த வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி. If you turn the Bible to every page, it is all about Jesus. நீங்க வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பந்தியை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அங்க இயேசுவை குறித்து தான் சொல்லப்படுகிறது. The Bible is Jesus and Jesus is the Bible. இயேசுவே இந்த வேத வார்த்தையாக இருக்கிறார். இந்த வேத வார்த்தையே இயேசுவாகவும் இருக்கிறது. Because Jesus himself said in John chapter 5 verse 39 to 40. இயேசுவே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வரை உள்ள வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. Jesus said to the Jews, Jesus said, when you take the Bible and search the Bible talk all about me. இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் அதை புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. So the Bible, the scripture Jesus talk about is the Old Testament. இந்த வேத வாக்கியங்கள் பழைய ஏற்பாட்டை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. If you turn to the Old Testament, in every page of the Old Testament, the Old Testament had only one story. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை எடுத்து நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரே ஒரு கதை தான் இருக்கிறது. The Old Testament has only one person. அது பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. And that person is Jesus. அதுதான் இயேசு. He is our Savior. அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். And He is our Lord. அவர் நம்முடைய ஆண்டவராகவும் இருக்கிறார். Now let us see in the Bible, as we walk with Jesus, we will learn of Jesus from the Bible. இந்த வேத புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இயேசுவோடு கூட நாம் நடக்கிறோம், அவரை பற்றி அங்கே நாம் கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். Jesus is not learned from the songs. இயேசு கிறிஸ்து சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. Jesus is not learned from any other story. It's from the Bible. இயேசு கிறிஸ்து வேற எந்த ஒரு கதையிலோ இருந்து அவர் கற்றுக்கொள்ளவில்லை, வேதாகமத்திலிருந்து தான் அவர் கற்றுக்கொண்டார். Because Jesus said in John chapter 5 verse 39 to 40, Jesus said if you were to turn the Bible and search the Bible, it talk about me. இயேசு கிறிஸ்து அந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வரை உள்ள வசனங்களை சொல்லினார். நீங்க வேத புத்தகத்தை திருப்பி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Now on the day of resurrection, let us read Luke 24:27. உயிர்த்தெழுந்த அந்த நாளின் காலை வேளையிலே நடந்த ஒரு காரியத்தை குறித்து லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27-44 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். On the day of resurrection, when Jesus resurrected, that day Jesus did not do any miracle. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் எந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யவில்லை. And this is what Jesus did. Jesus was walking with two disciples who were so discouraged that they are walking away from their faith. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மனதிலே சோர்வுற்று நடந்து போய் கொண்டிருந்த இரண்டு சீஷர்கள் மத்தியிலே அவர்களோடு கூட அவர் நடந்து போனார். And Jesus was talking with these two disciples. அந்த இரண்டு சீஷர்களோடு கூட நடந்த காரியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டு வந்தார். Jesus did not show himself that he is a resurrected Jesus. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவர்களுக்கு அவரை தம்மை காண்பிக்கவில்லை. So their spiritual eyes were closed. அவர்களுடைய
கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. Jesus did not do any miracle when Jesus was walking with them. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடக்கும்போது எந்த ஒரு அற்புதத்தையும் அங்கே செய்யவில்லை. What did Jesus do? இயேசு அங்கே என்ன செய்தார்? Jesus opened the scripture. அவர் அங்கே வேதாகமத்தை திறந்து காண்பித்தார். Today is Bible study. So Jesus gave them a Bible study. இன்றைக்கு நமக்கு அது வேதாகம படிப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அங்கே வேதாகமத்தை காண்பித்து கொடுத்தார். You know what did Jesus say? இயேசு அங்கே என்ன சொன்னார்? Jesus said that all the Bible in the Old Testament speak about me, about Jesus. அவர் அங்கே சொன்னார் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் என்னை குறித்து தான் அங்கே சொல்லி இருக்கிறது என்று சொன்னார். So Jesus himself said the Old Testament speak about him. இயேசு கிறிஸ்துவே சொன்னார் பழைய ஏற்பாட்டு புத்தகம் என்னை குறித்து தான் சொல்லுகிறது என்று. So every time when we touch any part of the Old Testament, we need to see Jesus. ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். Jesus is the center of the word of God. இயேசு மாத்திரமே இந்த வேத வாக்கியத்தின் நடுமையமாக அங்கே இருக்கிறார். Everything we see in the Bible finally must come to Jesus. வேதாகமத்தில் நம்ம எந்த பகுதியை நாம் பார்த்தால் கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் வந்து சேர வேண்டும். Now if you take Jesus out from the Bible, then the Bible become disconnected story. It's just story, no connection. வேதாகம புத்தகத்திலிருந்து இயேசுவை நீங்கள் வெளியே எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வேதாகம புத்தகம் ஒரு தொடர் கதையாக மாத்திரமே அங்கே இருக்கிறது. If you take Jesus out of the Bible, then the Bible just become moral lesson. இயேசு கிறிஸ்துவை வேதாகமத்திலிருந்து நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு ஒழுக்க பாடமாகவே இருக்கிறது. We teach the people have faith. ஜனங்களுக்கு நாம் விசுவாசத்தை பேசுகிறோம். We teach people to love. அவர்களுக்கு அன்பு கூற கற்றுக் கொடுக்கிறோம். We teach people to give. அவர்களுக்கு கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். But if Jesus is not in the Bible, then it is just teaching of moral good works. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்திலே இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒழுக்க பாடமாகவே அங்கே இருக்கிறது. If you take Jesus out of the Bible, then the Bible is just like one of the religious book. நீங்கள் இயேசுவை இந்த வேத புத்தகத்திலிருந்து எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வேத புத்தகம் உங்களுக்கு ஒரு மத சட்டமாகவே காணப்படுகிறது. It's a book of rules, do and don'ts. அந்த வேத புத்தகம் நமக்கு சட்டங்களை கற்றுக் கொடுத்து செய்யாதே என்கிறதாகவே அங்கே இருக்கிறது. Do not cheat. ஏமாற்றாதே. Do not steal. திருடாதே. You need to be holy. நீ பரிசுத்தமாக இரு. You need to be joyful. நீ சந்தோஷமாக இரு. It's just like any other religious book. இது வேற மற்ற மத புத்தகங்கள் இது இல்லையா? Do you know that the Buddhists have their religious book? உங்களுக்கு தெரியுமா புத்த மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மத புத்தகம் இருக்கிறது. My son mother-in-law, என்னுடைய மகனுடைய மாமியார், she is very very pious and she go to the Buddhist temple. அவர்கள் அந்த புத்த ஆலயத்துக்கு போகிறதிலே ரொம்ப வாஞ்சை உள்ளவர்கள். And you look into their life, she has very good moral. அவர்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஒழுக்க முறையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Very nice lady. ரொம்ப அருமையான ஒரு சகோதரி. Very patient. ரொம்ப பொறுமையானவர்கள். Very gentle. ரொம்ப மென்மையானவர்கள். She don't have Jesus. அவங்களுக்கு இயேசு கிடையாது. But she have a very high moral. ஆனால் அவளுக்கு நல்ல உயர்ந்த ஒரு ஒழுக்க பண்புகள் இருக்கு. Now, so when you take Jesus out of the Bible, then the Bible become religious book. ஆகவே நீங்கள் வேத புத்தகத்திலிருந்து இயேசுவை வெளியே எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வேத புத்தகம் ஒரு ஒழுக்க புத்தகமாகவே காணப்படுகிறது. But when Jesus is the center in the Bible, then you find that only one story. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரே ஒரு கதையாக உங்களுக்கு மாறுகிறது. It's not doing good. அது நன்மை செய்வது மாத்திரமல்ல. It's a redemption story. அது உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கிற ஒரு கதையாக இருக்கிறது. It's Jesus coming down to save us. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரட்சிப்பதற்காக வந்தார் என்பதை சொல்லுகிறது. It's a revealed Savior, God become man. தெய்வம் மனுஷனாக வந்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு அங்கே கொடுக்கிறது. The Bible is Jesus. It is a love story. இயேசுவை ஒரு அன்பான ஒரு கதையாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. And when you see Jesus in every page of the Bible, then you have a living relationship. இயேசுவை நீங்கள் வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு உயிருள்ள ஒரு உறவை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். Okay, now let's see Luke 22:44 again. லூக்கா எழுதின சுவிசேஷம்
44 வசனத்தை நாம் திரும்பமாக பார்க்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். Now, on that resurrection night, the 11 disciples were in a locked room. They locked the door. They were afraid. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளின் ராத்திரியிலே 11 சீஷர்களும் பயந்து போய் ஒரு அறைக்குள்ளே இருந்தார்கள். And suddenly Jesus appeared. திடீரென்று இயேசு அங்கே பிரவேசித்தார். And what did Jesus say? இயேசு அங்கே என்ன சொன்னார்? Jesus said, I told you in the Bible, it all speak about me. அவர் அவர்களுக்கு சொன்னார், என்னை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட விசேஷங்கள் இவைகளே என்று சொன்னார். Now, the Old Testament make up of 3 categories. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 3 பிரிவுகளாக அங்கே It is பிரிக்கப்பட்டிருக்கிறது. called the law. அது சட்டமாக குறிப்பிடப்படுகிறது. Which is Genesis to Deuteronomy. They call it the Mosaic law. ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் உள்ளது மோசேயின் சட்டமாக அங்கே சொல்லப்படுகிறது. Then the Old Testament make up of a second section. It's called the prophet. அடுத்ததாக நாம் வேதாகமத்தின் இரண்டாம் பகுதியை பார்க்கும்போது அங்க தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்படுகிறது. It is the history of Israel. அது இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு வரலாறை குறித்து அங்கே சொல்லுகிறது. Where God raised the prophet to proclaim about the direction and future of Israel. தீர்க்கதரிசிகளை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு நேராக நடத்தி கொண்டு போக வேண்டிய வழிகளை குறித்து சொல்லிக் கொடுத்தார். So you got the book of Joshua to Nehemiah. This is the historical book. யோசுவா புத்தகம் முதல் நெகேமியா புத்தகம் வரைக்கும் உங்க வரலாற்று ஒரு புத்தகம் போல அது காணப்படுகிறது. Then the third category of the Old Testament is called the poetry, which is consist of the Psalm and the Proverbs. அடுத்ததாக நாம் மூன்றாவதாக பார்க்கும்போது ஒரு சங்கீத புத்தகமாக அங்கே சங்கீதமும் நீதிமொழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now I want you to understand, I want you to listen. Jesus said the whole Old Testament made up of the law, made up of the prophet, made up of the book of Psalm. வேத புத்தகத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்க 3 விதத்திலே சித்தரிக்கப்படுகிறார். சட்டமாக சித்தரிக்கப்படுகிறார், தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிறார், சங்கீதமாக அங்கே குறிப்பிடப்படுகிறார். What Jesus told the disciples, Jesus said, Jesus now is resurrected. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிரோடு கூட எழுந்து விட்டார். And Jesus said, the law speak about me. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உள்ள கொடுத்த சட்டங்கள் என்னிடத்திலே பேசுகிறது. Wow, this is what Jesus said. இதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். The Old Testament speak about Jesus. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் இயேசுவை குறித்து தான் அங்கே பேசுகிறது. It's not do and don'ts. செய்யாதே என்பது அல்ல. It's not a moral teaching. அது ஒரு ஒழுக்க நெறிபாடாக அல்ல. And then Jesus said in the Old Testament, the prophet, all the prophets speak about me. இயேசு சொல்லுகிறார், எல்லா தீர்க்கதரிசிகளும் என்னை குறித்து தான் அங்கே சொல்லி இருக்கிறார்கள். It is not a moral lesson. அது ஒரு ஒழுக்க நெறியுடைய புத்தகம் அல்ல. Then Jesus in the Old Testament, the poetry, the book of Psalm, the book of Proverbs speak about Jesus. அவர் அங்கே சொல்லுகிறார், இந்த சங்கீத புத்தகம் நீதிமொழிகளுமே என்னை குறித்து தான் சொல்லுகிறது என்று. When you see Jesus in the Bible becomes living. நீங்க இயேசுவை வேதத்திலே மையமாக வைத்து படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேத வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. When you take Jesus out from the Bible, it is just a religious book. நீங்க இயேசு கிறிஸ்துவை வேத புத்தகத்திலிருந்து எடுத்துட்டு நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மத புத்தகமாகவே உங்களுக்கு காட்சியளிக்கும். It is a good book, it's a good teaching. It is just like the Buddhist. அது ஒரு புத்திஸ்தர்களுக்கு இருக்கிறது போல அது ஒரு நல்ல போதிக்கிற ஒரு நெறிமுறை உள்ள புத்தகமாகவே உங்களுக்கு தெரியும். So from here, first of all, the law is like a mirror. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே நமக்கு ஒரு கண்ணாடி போல அங்கே இருக்கிறது. You know what is a mirror? The mirror is to reveal your face. கண்ணாடின்னு சொன்னா உங்களுக்கு தெரியலையா? நம்ம முன்னுக்கு வைத்து பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதாக The இருக்கிறது. mirror is to show you what is before in front of the mirror. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி எது இருக்கிறதோ அந்த கண்ணாடி பிரதிபலிக்கிறது. Now so when you turn to the book of the law is like a mirror and the mirror show you 3 things. அத நீங்க வேத புத்தகத்திலே அந்த படிக்கும் நீங்க பாக்கும்போது அது உங்களுக்கு சட்ட புத்தகமாக இருந்து 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறது. First of all, what do you see? The law show us we are sinful. அதெல்லாம் முதலாவது நீங்க பார்க்கும் சட்டம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? நாம் பாவி என்று சொல்லி கொடுக்கிறது.
we are full of sin. நாம் முழுமையாக பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். And we cannot save ourselves. ஆகவே நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. And then when you look at the law, it shows you the second thing is God is very, very holy. இரண்டாவதாக அந்த சட்ட புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் பரிசுத்தமுள்ளவராக நமக்கு காண்பிக்கிறது. So God is holy, holy, holy. Man is sinful, sinful, sinful. அங்கே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மனிதன் பாவம், பாவம், பாவம் நிறைந்தவனாகவே இருக்கிறான். So the law shows us that none of us can reach God. The holy God, none of us can reach the holy God. பரிசுத்த தெய்வத்தை நாமாக போய் அவரை நாம் தொட முடியாது, அவரோடு கூட சேர முடியாது. If we were to see the holy God, we would die. இயேசுவை பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் பார்க்கும்போது நாம் அழுக்கு நிறைந்தவர்களாக இருக்கிறோம். Then the law shows us the third one is God loved sinful man. God provided a way for man to reach God. அங்கே மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நமக்காக அவர் வந்தார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டு அவரோடு கூட ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. There is a savior God had provided for us. நமக்கு ஒரு இரட்சகரை அங்கே அவர் கொடுத்திருக்கிறார். And so you can see in the Old Testament is Passover. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது பஸ்காவை குறித்து நாம் பார்க்கிறோம். What did Passover tell us? அந்த பஸ்கா நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? We supposed to die in our sin. நம்முடைய பாவத்துக்காக நாம் மரிக்க வேண்டும். The angel of death came into Egypt. தேவதூதன் எகிப்துக்கு வந்தார். And all the houses that don't have the blood of the lamb, the angel of death killed them. எங்கெல்லாம் எந்த வீட்லலாம் இயேசுவின் இரத்தம் தலைவாசல்ல பொரிக்கப்படலையோ அங்கெல்லாம் மரணம் வந்தது. But the house of the Israelite, the angel of death spared them. ஆனா தேவதூதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே அவர் மரணத்தை கொண்டு வரவில்லை. Because they were the blood of the lamb. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே பூசப்பட்டிருந்தது. What does it tell us? It tells us that all of us supposed to die in our sin. Jesus the lamb died in our place. இந்த இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நம்ம எல்லாரும் பாவத்திலே மரிக்க வேண்டியது, ஆனால் தேவாட்டுக்குட்டியாக இயேசு மரித்து நம்மை பாவத்திலே மீட்டார். ஆமென். If you look into the law, you find that there is a tabernacle. நமக்கு வேத புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு கூடாரம் அங்கே சொல்லப்படுகிறது. And God stay in the tabernacle. ஆனா தேவன் அந்த கூடாரத்திலே வாசமாய் இருக்கிறார். The place that God stay in the tabernacle is called the most holy place. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடம் மிகவும் பரிசுத்தமான இடம். And nobody can go into that holy place. Nobody. யாருமே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. If they go into that room, they will die. நீங்க அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனால் மரித்து போவீர்கள். That room is separated with a thick 6 inches cloth called the curtain. ஆமா, அங்கே ஒரு திரைச்சீலை 6 இன்ச் அளவுள்ள ஒரு திரைச்சீலை அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரித்தது. And only the high priest can go in once a year. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள And போக the high முடியும். priest must go in very fast and come out very fast. அந்த மகா பிரதான ஆசாரியன் வேகமாக உள்ள போயிட்டு வேகமா வெளிய வந்துறணும். And the high priest must go in with the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு மகா பிரதான ஆசாரியன் உள்ளே போகணும். When he go in, he must sprinkle the blood on the ark of the covenant. அந்த பிரதான ஆசாரியன் இந்த இரத்தத்தை எடுத்து அந்த தேவன் வைத்த அந்த பெட்டியின் மேலே அவன் தெளிக்கணும். And quickly had to come out. அவன் வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடணும். So when you look at the law, what does the law tell us? The law tells us that God is holy, holy, holy. அவன பழைய ஏற்பாட்டை நான் பார்ப்போம் என்றுனா அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிக் கொடுத்தது. When the priests serve God, they had to wash themselves, they had to bathe. அந்த பிரதான ஆசாரியன் அங்க போயிட்டு வந்த பிறகு அவர் தன்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். They had to take bath, they had to shower. அவர்கள் அங்கே போயிட்டு வந்த பிறகு தங்களை அவங்க சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். And they had to wear clean clothes. அவங்க சுத்தமான ஆடைகளை திரும்ப உடுத்திக் கொள்ள வேண்டும். When Moses said God is coming down at Mount Sinai, மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரை பார்த்த பொழுது and the children of Israel were to meet God at the foot of the hill. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஆண்டவரை சந்திப்பதற்காக நின்றார்கள். Moses said, 3 days prepare yourself. அதற்கு போவதற்கு 3 நாட்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். God is coming. ஆண்டவர் வரப்போகிறார்.
But you can only see the cloud at the top of Mount Sinai. நீங்க அந்த சீனாய் மலையின் கொடுமுடியில மாத்திரம் நீங்க அதை பார்க்க Yet they had to prepare themselves for 3 days. ஆமா அந்த கொடுமுடியிலே ஆண்டவரை பார்ப்பதற்கு 3 நாட்கள் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். They had to bathe. அவர்கள் தங்களை சுத்திகரிக்கணும். They had to wear clean clothes. அவர்கள் நன்றாக குளித்து சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும். So the Lord tells us that God is holy, 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 and man has no way to come before God. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகம் சொல்லுகிறது ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் மனிதன் பாவமுள்ளவன் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு வழி இல்லை என்று சொல்லுகிறது. But God prepared a way. ஆனால் தேவன் பிதாவாகிய தேவன் ஒரு வழி அங்கே உருவாக்கினார். God said, "Come to my presence with a lamb's blood." அவர் சொன்னார் என்னுடைய சமூகத்தில் நீ வந்த அந்த இரத்தத்தை நீ சுந்தரிக்கும் பொழுது If you come with a lamb's blood, I will receive you. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கூட நீ வருவாய் என்று சொன்னால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். I will cover your sin. உன்னுடைய பாவங்களை நான் மூடி விடுகிறேன். Wow, can you imagine God said, I will cover your sin. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மூடுகிறார் என்று சொல்வது ஒரு எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Wow. So every time that they come before God, they have to take a lamb. அவங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். So when a sinner, when a person sins against God, he wants God to bless him. அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வர வேண்டும். But he cannot come to God. ஆனா அவன் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. God is holy. ஏசுனா பரிசுத்தராக இருக்கிறார். He is sinful. அவனோ பாவம் செய்தவனாக இருக்கிறார். But God provided a way. ஆனா ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தார். God said, "You bring a lamb, I will receive you." அவர் சொன்னார் ஒரு ஆட்டுக்குட்டியை நீ கொண்டு வருவாய் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். So the sinner come to the tabernacle and bring a lamb. ஆகவே இந்த பாவம் செய்த மனிதன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அங்க வர வேண்டும். The first step is the sinner put his hand on the lamb's head. முதலாவது அவர் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அந்த பாவம் செய்த மனிதன் கையை வைக்க வேண்டும். And then he confess his sin. அவன் என்னெல்லாம் பாவம் செய்தானோ அதெல்லாம் வாய்க்கு சொல்ல வேண்டும். God said, when you do that, your sin is transferred to the animal. ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தார் நீ அப்படி சொல்லும்போது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு கடத்தப்படுகிறது. And then the priest will take the knife பிறகு ஆசாரியன் கத்தியை எடுத்து and thrust it into the heart of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் இருதயத்திலே அவன் குத்துவான். And the lamb will collapse and die. அந்த ஆட்டுக்குட்டி அங்கே விழுந்து மரித்து விடும். It tells us that I supposed to die like அது அங்கே that. என்ன சொல்லுகிறது? இது நான் மரிக்க வேண்டிய இடத்திலே But the lamb died in my place. என்னுடைய இடத்திலே அந்த ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறது. And we know that lamb is Jesus. நமக்கு இப்பொழுது புரியும் அந்த ஆட்டுக்குட்டி இயேசு என்று சொல்லி. The lamb of God. அதுதான் ஆட்டுக்குட்டி ஆகிய தேவன். Hallelujah. Hallelujah. So all the law in the Old Testament speak about Jesus, the mercy and the grace of Jesus. அந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகம் அப்பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தையும் தயவையும் காருண்யத்தையும் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And then Jesus said, the prophets speak about me. ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்கிறார் தீர்க்கதரிசிகளும் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். Now the prophets are like a signboard. அந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்வது நமக்கு வழிகாட்டுகிறவர்களாக You இருக்கிறார்கள். have a signboard, turn to Bukit Katil. You have a signboard, go to KL Highway. It's a signboard. நீங்கள் அங்கே இந்த ஹைவேல நீங்கள் டிராவல் பயணம் செய்யும்போது உங்களுக்கு வழிகாட்டி பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. புக்கிட் காட்டிலுக்கு கேளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. The signboard just show you the direction. அந்த சைன்போர்டானது உங்களுக்கு என்ன இந்த வழிகாட்டி பலகை நீங்க போக வேண்டிய இடத்தை காட்டுகிறது. What did the signboard point to you? It point to you to Kuala Lumpur, to Johor Bahru. Point to you the destination. அந்த வழிகாட்டு பலகை நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை உங்களுக்கு அது குறித்து காட்டுகிறது. And all the prophets, when they prophesy, they point to us Jesus. அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள் இயேசுவை குறித்து தான் அங்கே நமக்கு காண்பித்தார்கள். And the prophet had been speaking 800 to 1000 years, pointing Jesus is coming. அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் அங்கே தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டார்கள்.
So it's not a moral lesson. அது வந்து ஒரு ஒரு ஒழுக்க ரீதியான புத்தகம் அல்ல. It's not a teaching of doing good. அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று போதிக்கிற புத்தகம் அல்ல. It is Jesus. அது இயேசுவாகவே அங்கே இருக்கிறது. And three things the prophet will point about Jesus. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் மூன்று காரியத்தை நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். The prophet said this savior that had been revealed by the law. இந்த இரட்சகர் சட்டங்களை குறித்து நமக்கு காண்பிப்பார். The law revealed that God is providing this savior. இந்த சட்டமானது இயேசுவை இரட்சகராக நமக்கு தருகிறது என்பதை காண்பிக்கிறது. Now the prophet tell you how what is a savior. First is that he is a suffering servant. முதலாவது அவர்கள் ஆண்டவருக்கு எப்படி அதை காண்பித்து கொடுத்தார்கள்? துன்பத்திலே நமக்கு உதவி செய்கிற ஊழியக்காரனாக காண்பித்தார். The prophet had been saying when the savior come he will save you by suffering. தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் இரட்சகர் இந்த உலகத்திலே வந்து தன்னை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னார்கள். That's why the religious Jews, the Pharisees could not understand. ஆகவே தான் யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. They always look for the savior. It is a political king. அவர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள்? ஒரு ராஜாவாக இரட்சகர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். The savior who come must overthrow the Roman government. அவர்கள் அரசாங்கத்திலே வருகிற அந்த அரசாங்க ராஜாவை போல இயேசுவை பார்த்தார்கள். So when Jesus came and he suffered and died on the cross, the Pharisee cannot accept it as the savior. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுப்பவராக அவர் வந்தபோது பரிசேயர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But it is what the prophet had pointed. The savior when he come, he will be beaten. He will be beaten and his back will be torn. அதைத்தான் தீர்க்கதரிசிகள் அங்கே எழுதி வைத்திருந்தார்கள். இரட்சகர் வரும்போது அவர் அடிக்கப்படுவார், வாரினால் அவருக்கு தழும்புகள் உண்டாயிருக்கும் என்று எழுதி வைத்தார்கள். They will tear his face. அவருடைய முகத்தை கிழிப்பார்கள் என்று எழுதி வைத்தார்கள். And they will put him to the cross. அவரை சிலுவையிலே போடுவார்கள் என்று எழுதி வைத்தார்கள். The prophet had been prophesying. அவர் தீர்க்கதரிசிகள் அதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி இருந்தார்கள். And then the prophet also say the savior he died, he will come back to life. அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் அவர் மரித்து திரும்ப உயிரோடு வருவார் என்பதை எழுதி வைத்தார்கள். He will be the reigning king. அவர் விடுவிக்கிற ராஜாவாக வருவார் என்று சொன்னார்கள். He will rule. அவர் ஆளுகை செய்வார் என்று சொன்னார்கள். And the prophet also said the third thing, that this reigning king is coming back again. அவர்கள் சொன்னார்கள் அந்த ராஜா திரும்பவும் அவர் வருவார் என்று எழுதி வைத்தார்கள். So the prophet speak about Jesus. ஆகவே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவை குறித்து தான் பேசினார்கள். For 800 years different prophet speak only one message. 800 ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரே செய்தியை தான் சொன்னார்கள். இரட்சகரை பற்றி. The savior is a suffering servant. அந்த துன்பத்தை சகிக்கிற ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி தான் எழுதி வைத்தார்கள். The savior is a resurrected king. அந்த இரட்சகர் உயிரோடு எழும்புவார் என்று எழுதி வைத்தார்கள். And the savior is coming again. அந்த இரட்சகர் திரும்பமாக வருவார் என்று எழுதி வைத்தார்கள். So you can see, you look into every of the historical book. நீங்க எல்லாமே it is about Jesus. நீங்க அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை வரலாற்று புத்தகங்களை பார்க்கும்போதெல்லாம் இயேசுவை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. Wow. We go to the last one. கடைசியாக நாம் போகலாம். The Old Testament, that part of Old Testament is the poetry. அந்த மூன்றாவது பாகமாகிய அந்த பழைய பாட்டு புத்தகம் சங்கீதங்களாக இருக்கிறது. It is the Psalm, the prophet, the lamentation and the Song of Solomon. அது நமக்கு பாத்தீங்கன்னா சொன்ன சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி அதுவாக இருக்கிறது. And Jesus said the Psalms speak about me. இயேசு கிறிஸ்து சொன்ன சங்கீதங்கள் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Now the Psalm, many times we love the Psalm because when we read the Psalm we understand the pain, the sorrow of life. சங்கீத புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு துன்பம், அன்பு, அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள புத்தகமாகவே நம்ம அதை பார்க்கிறோம். We read in the Psalm the cry, the brokenness and how God come and heal them. நம்ம அந்த வேத புத்தகத்தை, சங்கீத புத்தகத்தை படிக்கும் போது உடைந்து போன இருதய துன்பம் எப்படி ஆண்டவர் வந்து ஆறுதல் செய்கிறார் என்பதாக தான் நாம் அதை படிக்கிறோம். And beyond the cry, the tears
it actually speaks about the life of Jesus. அந்த கண்ணீருக்கும் இந்த துன்பத்துக்கும் அடுத்து வெளி தாண்டி இயேசுவை அங்கே நாம் பார்க்க முடியும். That when Jesus come, he carry the sorrows and the pain of our life. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நம்முடைய துக்கங்களையும் துன்பங்களையும் அவர் சுமந்து கொண்டார். So when you read the psalm, you realize that the psalm talk about the suffering and ended with victory. சங்கீத புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது துன்பமாக வரும், கடைசியில் அது வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கும். It talk about the Savior Jesus. When he comes, he will carry our sorrow and he will give us joy. எங்கே அந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறவராக இருக்கிறார். When you read the book of Psalm, the Psalm tells us that you are my refuge, you are my strong tower, you are my shield. வேத சங்கீத புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது நீர் என் கோட்டை, நீர் என் பலத்த துருவம், நீர் என் அடைக்கலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். I will pray, I will praise, I will put my trust in you. நான் உம்மை துதிப்பேன், என்னுடைய நம்பிக்கை உம்மேல் நான் வைப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். The strong tower, the shield is Jesus. அவர் பலத்த துருவமாக நமக்கு கேடகமாக இருக்கிறது யார்? இயேசுவாகவே அங்கே இருக்கிறார். So now, if you want to understand the Bible, ஆகவே நீங்கள் வேத புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை you want the Bible to change your life, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால், you want the Bible to bless you, உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் இது நடத்த then you வேண்டுமானால், must see the Bible is locked up. It is locked up, locked. இந்த வேத புத்தகமானது ஒரு மூடிய புத்தகமாக இருக்கிறது. But there is a key to open the Bible. அந்த வேத புத்தகத்தை திறப்பதற்கு ஒரு திறவுகோலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The key is Jesus. அந்த திறவுகோல் யார் என்று சொன்னால் அது இயேசுவாக இருக்கிறார். Jesus is the key to the scripture. இயேசுதான் அந்த வேத புத்தகத்தை திறந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறார். When you have Jesus in the Bible, then you understand the law. நீங்கள் இயேசுவை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். Then the law makes sense to you. அப்பதான் அந்த சட்ட திட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கிறதாக இருக்கும். Then the prophet or the prophecy become clear to you. அப்பதான் உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். Then the book of Psalm become alive to you. அப்பொழுதுதான் அந்த சங்கீதம் உங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற புத்தகமாக அது இருக்கும். Hallelujah. Hallelujah. Now, I believe the Bible. நான் வேத புத்தகத்தை நம்புகிறேன். I know there are many good books in the world. உலகத்திலே எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. There are many good story. நல்ல கதை புத்தகங்கள் இருக்கிறது. You can go to the YouTube, you can go to Google. There are many good lessons. நீங்க யூடியூப்லயோ அல்லது மற்ற கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணா நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள There are முடியும். many good illustration. நல்ல ஒரு என்ன சொல்றது வெளிப்பாட்டை கொடுக்கிறது கூட. But I find something special about the Bible. ஆனால் அந்த வேத புத்தகத்திலே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். Because when I believe the Bible, I find the Bible changed my life. நான் வேத புத்தகத்தை நம்பும்போது அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. The greater change the Bible does to me is it changed my character. பெரிய ஒரு மாற்றம் என்ன என்று சொன்னால் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிற புத்தகமாக இருக்கிறது. You know, all of us have blind spot. நமக்கு எல்லாருக்குமே ஒரு கருப்பு திரை ஒன்று இருக்கிறது. We have ugly things inside us. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்குள்ளே அசிங்கமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. And we don't like. நம்ம நிறைய பொய்கள் இருக்கு. The person who knows a lot about us நம்மை பத்தி நமக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். are people who live with us in the house. நம்ம வீட்ல நம்மோடு கூட வசிக்கிறவங்களுக்கும் அது தெரியும். You look at pastor, wow, pastor so nice, so holy. நீங்க என்னை பார்க்கும்போது பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தவான் அப்படி நீங்க நினைப்பீங்க. You don't know me. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. Because you only see my outside. எனக்கு வெளி தோற்றத்தை மாத்திரமே நீங்கள் பார்க்கிறீர்கள். But if you really want to know me inside, ask my wife. என்னுடைய உள்ளான குணாதிசயங்களை நீங்க அறிய வேண்டும் என்று சொன்னால் என் மனைவியிடத்தில் நீங்க Because my wife stay with me. என் சொன்னால் மனைவி தான் என்னோடு கூட வாழ்கிறார்கள். If you ask my wife, maybe you will be shocked. என்னுடைய மனைவியிட்ட நீங்க கேட்பீங்கன்னா ஒரு அதிர்ச்சியா இருக்கும். I know pastor like that. ஐயோ பாஸ்டரே இப்படி இருக்காரா நீங்க நினைப்பீங்க. I didn't know pastor so hot tempered. பாஸ்டர் இவ்வளவு கோவம் வருமா? I didn't know pastor so unreasonable. இவர் இப்படி காரணம் இல்லாமலே இருப்பாரா
தெரியாது. I didn't know pastor shout at home. இப்படிதான் வீட்ல பாஸ்டர் கத்துவாரான்னு உங்களுக்கு தெரியாது. Oh, I didn't know pastor so violent, bang the door. பாஸ்டர் வேகமா கதவை எப்படி அடிப்பாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. You know, I have ugly things. என்னக்குள்ள நிறைய அசிங்கங்கள் இருக்கிறது. And you have ugly things. உங்களுக்கும் அந்த அசிங்கங்கள் இருக்கிறது. And you know we cannot change. நமக்கு தெரியும் நம்மளால அதை மாற்ற முடியாது. And we are sick of our life. நம்முடைய நேச்சரே நம்முடைய இயற்கையான பாவமாக தான் இருக்கிறது. Especially outside we talk very good. நம்ம வெளி தோற்றத்தில் நல்லா பேசிக் கொள்கிறோம். But we know in our life we are so ugly. நம்ம உள்ள வாழ்க்கை நமக்கு தான் தெரியும் எவ்வளவு சாக்கடை இருக்குன்னு சொல்லி. And this kind of life very hard to live. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கடினமானது. Especially the pastor. சுருக்கமா சொல்ல போனா போதகர்களுக்கு அது ரொம்ப கடினம். You know, Sunday we talk about love. ஞாயிற்றுக்கிழமையில நாங்க நல்லா அன்பை பத்தி பேசுறோம். Sunday we talk about forgiveness. மன்னிப்பை குறித்து பேசுகிறோம். But then when we go back home, we live a life opposite what we say. நம்ம வீட்டுக்கு போன பிறகு நம்முடைய வாழ்க்கை நேர் எதிர்மறையாக அங்கே நாம் செயல்படுகிறோம். I find very hard to be a pastor. அது நான் கண்டுபிடிச்சேன் நான் போதகரா இருப்பது ரொம்ப கடினம்னு சொல்லி. Because my life is double. என்று சொன்னா இந்த வாழ்க்கை இரண்டாக இருக்கிறது அங்கே. Outside one life, inside different life. வெளியே பார்க்கும்போது ஒரு விதமான வாழ்க்கை, உள்ளானத்திலே ஒரு விதமான வாழ்க்கை. But I'm still a pastor. ஆனாலும் நான் ஒரு போதகராக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். Because the word changed me. என்று சொன்னா அந்த வார்த்தை என்னை மாற்றுகிறது. The word changed my character. இந்த வேதம் தான் என்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகிறது. The word made me humble. அந்த வேத புத்தகம் தான் என்னை தாழ்மையானவனாக அங்கே உருவாக்குகிறது. The word gave me the key of wisdom. எனக்கு இந்த வேத புத்தகம் தான் என்னுடைய அறிவை When I say the word, I'm not saying the teaching. I'm saying Jesus the word. அந்த வேதத்தை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்லும்போது வெறும் வார்த்தையாக அல்ல, இயேசுவை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். The moment I start to see Jesus in the word, my life start to change. அந்த வேத புத்தகத்திலே இயேசுவை நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை அங்கே மாறுகிறது. I give you the permission. You can ask my wife, how is pastor at home? உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறேன், அனுமதி கொடுக்கிறேன், என் மனைவியிடத்திலே நீங்கள் கேளுங்கள். Now, what I want to challenge you is that the Bible changes us. ஆமென். வேத புத்தகம் தான் நம்மை மாற்றுகிறது. But listen, it's not the teaching. அது ஒரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்ல. It is the person in the Bible. ஆமென். வேத புத்தகத்திலே இருக்கிற அந்த மனிதனாகிய இயேசு. And it is Jesus. அதுதான் இயேசு. Hallelujah. Hallelujah. No, this is not taught in Bible school. இது உங்களுக்கு வேத புத்தக சாலையிலே சொல்லிக் கொடுக்கிறது. The Bible school does not teach you to see Jesus in the Bible. No. வேத புத்தக சாலைக்கு நீங்கள் போகும்போது இயேசு வேத புத்தகத்திலே இருக்கிறது. Bible school teach you a lot of different lecture, how to preach, how to. Only the Holy Spirit can teach you. Okay, நம்ம வேத பாடசாலையிலே போய் நம்ம இயேசுவை கற்றுக் கொடுப்பாங்க, ரொம்ப கற்றுக்கொள்ள முடியாது. So what I want to encourage you is that you can't find Jesus by going to Bible school. ஆமென். இயேசுவை பார்ப்பதற்காக நீங்கள் பைபிள் கல்லூரிக்கு போகணும் என்று தேவையில்லை. Do we need Bible school? Yes. உங்களுக்கு வேதாகம கல்லூரி தேவையா? தேவை. Bible school train you to do ministry. வேதாகம சாலையானது ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு பயிற்றுவிக்கும். But it is the Holy Spirit that train you in relationship with Jesus. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள அந்த தனிப்பட்ட உறவை உருவாக்கி கொடுக்கும். I went to Bible school, I was trained. வேதாகம சாலைக்கு நான் போகும்போது என்னை பயிற்றுவித்தார். I was trained to do ministry. நான் ஊழியம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். But to be like Jesus, to have relationship like Jesus, it is the Holy Spirit. ஆமென். இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அந்த உறவை நமக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். The Bible school teach me how to plan properly. வேதாகம சாலை எனக்கு எப்படி எல்லாவற்றையும் சரியாக சரிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. But the Bible school does not teach me how to plan by forgiving, by giving space, by giving understanding. Bible school cannot train me. Character cannot be trained. வேதாகம சாலை நம்முடைய குணாதிசயங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. It's the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அந்த குணாதிசயங்களில் உள்ள மாற்றங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. So what I'm saying to you is that all of you, the Holy Spirit will help you to see Jesus in the
Bible. ஆமென். இயேசுவை வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு காட்டி கொடுக்க முடியும். All you need is the Holy Spirit. உங்களுக்கு மொத்தத்துல தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். It is not a training, the high sounding. No, those are ministry. நீங்க போய் பெரிய இடத்துல போய் நீங்க கற்றுக்கொண்டு வரணும்னு தேவையில்லை. அது வந்து ஊழியமாக இருக்கிறது. So I'm going to close by giving you some practical points. சில நடைமுறை வருகிற கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And this is what I do. இதுதான் நான் செய்கிறேன். Point number 1. முதலாவதாக, whenever you read the Bible, always put Jesus in your mind. ஆமென். இயேசுவை மனதில் வைத்து தினமும் வேத வசனத்தை வாசியுங்கள். Always see Jesus in the Bible. Always see Jesus. வேதத்துல எப்பலாம் நீங்க வாசிக்கிறீங்களோ அப்பலாம் இயேசுவை நீங்க அத பாருங்க. Remember, teaching cannot change you. Teaching cannot change you. போதனை உங்களை மாற்ற முடியாது. Sometimes teaching make you proud. Teaching make you proud. The Bible says the more you know, the more you can be proud. நிறைய நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெருமை வரும். Yeah. The more you know Jesus, the more you are humble. இயேசுவை நீங்க நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னா தாழ்மை உங்களுக்கு வரும். Don't you say I know this, I know that, I know this. Actually, they don't know Jesus yet. எனக்கு அது தெரியும். They only know the teaching. They only know the teaching. அவர்களுக்கு அந்த கற்றுக் கொடுத்தது மாத்திரம் You தெரியும். see, the moment you know Jesus, you become humble. இயேசுவை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இந்த தாழ்மை தன்னாக வந்துவிடும். What is the first thing you need in your home? முதலாவது உங்களுக்கு வீட்ல என்ன தேவை? Husband and wife. How you minimize quarreling. எப்படி நீங்க வந்து கணவன் மனைவி வீட்ல சண்டை போடுறத குறைக்க முடியும்? And then we see quarrel, but how you minimize quarreling? எப்படி அந்த சண்டை போடுறத நம்ம குறைக்க முடியும்? Be humble. தாழ்மைப்படும் பொழுது. If the wife says something, just keep quiet. நீங்க மனைவி ஓவன் கத்தும்போது கணவன் கொஞ்சம் அமைதியாக இருங்க. This is humble. அதுதான் தாழ்மை. If my wife make noise, I make noise. Hey, you know, I'm the husband, I'm the man, I'm the one that bring money. That is not solve the problem. நீங்க மனைவி கத்தும்போது நீங்களும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம் கத்துறீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு கொடுக்காது. If your husband says something very wrong, what do you do? கணவர் ரொம்ப சத்தம் போட்டு பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? Quiet, humble. அமைதியாக நம்மை தாழ்மைப்படுத்தி விட வேண்டும். Don't stand afar and no. It doesn't solve the problem. நீங்களும் நம்ம கூட சேர்ந்து அவ்வளவு கத்துறோம்னு சொன்னா பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது. I'm telling you, the Bible is real because Jesus is inside. வேத புத்தகமானது அது உண்மையுள்ள சத்தியமுள்ள புத்தகமாக இருக்கிறது என்று சொன்னால் இயேசு அதற்குள்ளே இருக்கிறார். I know people know the Bible front, back side, but people don't see Jesus in them. வேத புத்தகத்தை முதலும் பின்னுமாக தெரிந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள். When people see them, they want to get far away from them. இயேசுவை பார்க்கும்போது அவரை விட்டு தங்களை தூரப்படுத்திக் கொள்கிறார்கள். But when you see Jesus in the Bible, ஆனால் இயேசுவை நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் people see the change in you. ஆமென். மாற்றத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹalleluya. Number 2, இரண்டாவதாக ask the Holy Spirit when you read the Bible. பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள் இயேசுவை பற்றி என்ன வெளிப்படுகிறது என்று. Show me Jesus. இயேசுவை எனக்கு காட்டும் என்று சொல்லி கேளுங்கள். It's not found in commentary. It's not found in all the books and theology. ஆமா. நீங்க வெளியே உள்ள புத்தகங்கள்லயோ அங்க வெளியே கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பேடுகளையோ நீங்க படிக்கும்போது You ask me, Pastor, do you study? You come to my office. I've got so many books in my shelf. நீங்க என்னிடத்துல கேட்கலாம், பாஸ்டர் நீங்க புத்தகம் படிக்கிறீங்களான்னா நீங்க எங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. But none of the book can show me Jesus. ஒரு புத்தகம் கூட இயேசுவை எனக்கு அங்கே காட்டவில்லை. The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். So pray and ask the Holy Spirit to reveal to you. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கேளுங்கள். Number 3. மூன்றாவதாக, when Jesus speaks to you, respond in obedience. இயேசு உங்களிடத்தில் பேசும்போது நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து பதிலளியுங்கள். Respond in obedience.
கீழ்ப்படிந்து நீங்க கவனிங்க. Jesus speak to you and say, forgive. இயேசு உங்களுக்கு மன்னி என்று சொல்வாருன்னா நீங்க மன்னித்து விடுங்க. That's all. That's simple. அவ்வளவுதான். Jesus say, let go. இயேசு உங்களை பார்த்து சரி போ விடு என்று சொன்னா நீங்க சரி போயிட்டு விட்டு விடுங்க. What Jesus tell you to do it in obedience. இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ கீழ்ப்படிந்து அதை செய்து விடுங்க. And when you live Jesus word every day intentionally. ஆகவே நீங்கள் இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் முழு இதயத்தோடு அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே வாழுங்கள். You start to see two miracles in our clothes. நீங்கள் அப்படி செய்யும்போது இரண்டு விதமான அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். When every day I make my effort to obey Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு கீழ்ப்படிபடி என்னுடைய இதை நான் எடுத்து வைக்கும் பொழுது and I ask the Holy Spirit to help me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படி இடத்திலே நான் கேட்கும் பொழுது I see two miracles. இரண்டு அற்புதங்களை நான் பார்க்கிறேன். The first miracle is I realize that I start changing. I start to change. என்னிலே ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். As I start to change, second miracle came. இரண்டாவது ஒரு அற்புதம் நடந்தது. My wife started to change. என்னுடைய மனைவியும் அங்கே மாற்றத்தை பார்த்தார்கள். For example, let's say I talk to my wife softly. என்னுடைய மனைவியிடத்தில் நான் அமைதியாக பேச முடிந்தது. One day I realized, hey, how come my wife should talk to me softly? என்னுடைய மனைவி என்னோடு கூட அமைதியாக பேச ஆரம்பித்தார்கள். When I treat my wife patiently. என்னுடைய மனைவியிடத்தில் நான் பொறுமையாக பேச முடிந்தது. Then one day I realized, hey, how come my wife should treat me patiently? என்னுடைய மனைவி என்னை பொறுமையாக கையாண்டார்கள். So as I close, two miracles come to your mind. இரண்டு விதமான அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்று நான் சொல்லுகிறேன். Jesus changes you. ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். And Jesus will change those around you. நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். Let's stand. எழுந்து நிற்போம். Hallelujah. I just want you to worship Jesus. ஆண்டவரை ஆராதிக்கும்படி நாம் எழுந்து நிற்போம். Today we recognize Jesus is in our midst. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். If you take Jesus out of CLA is just like a religious body. அந்த கல்வர்லை அசெம்பிளி சபையானது ஒரு சரீரமாக இருக்கிறது. It's a religious city. அது ஒரு மத சார்ந்ததாக இருக்கிறது. Religious meeting. ஒரு மத கூட்டமாக இருக்கிறது. Everyone come together. ஒன்றாக நாம் சேரும் பொழுது outwardly we are very nice. நமக்கு ரொம்ப நன்றாக தான் இருக்கு. But inside we are very ugly. நான் உள்ளத்துக்குள்ளே நாம் மிகவும் அழுக்கடைந்தவர்களாக But we know Jesus is in CLA. Amen. ஆனா இயேசு கிறிஸ்துவை இந்த கல்வாரிலே அசெம்பிளியில் நாம் பார்க்கிறோம். Jesus is the center of CLA church. அந்த CLA சபையின் நடுமையமாக இயேசு இருக்கும் பொழுது and Jesus is the center of our life. அவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவராக இருக்கும் பொழுது the more you know Jesus, the more you have life. நீங்க இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. So how to get Jesus? எப்படி இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? It's in the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். So lift up your hand and pray. நீங்க ஜெபிக்கும் பொழுது and say, I want to see you, Jesus. இயேசுவே உம்மை பார்க்க வேண்டும் என்று கேளுங்கள். I want to know you, Jesus. ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். I want to experience you, Jesus. ஆண்டவரே உம்மை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று கேளுங்கள். and it is through the Bible. இது வேதத்தின் வழியாக அது உங்களுக்கு சாத்தியமாகும். So now ask the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியினிடத்திலே நீங்கள் கேளுங்கள். Holy Spirit, show me Jesus. பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை எனக்கு காட்டுங்கள் என்று கேளுங்கள். Help me to understand Jesus in the Bible. வேதத்திலே இயேசுவை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். Help me to know Jesus and help me to walk with Jesus. இயேசுவை இன்னும் அதிகமாக நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று கேளுங்கள். I want you, as you believe, I want you to thank Him right now. இப்போ நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா ஆண்டவரை Hallelujah. Begin to thank Him right now. Jesus, you are the Lord. இயேசுவே நீர் ஆண்டவர். You are the center of my life. என்னுடைய வாழ்க்கையின் நடுமையமாக நீர் And when I read the Bible, I'm going to see you. ஆண்டவரே வேதத்தை நான் வாசிக்கும்போது உம்மை பார்க்கிறேன். Hallelujah. I have a living relationship with you. ஆண்டவரே உம்மோடு கூட ஒரு உயிருள்ள உறவை நான் ஏற்படுத்தட்டும். And what I cannot change, I am changed by you, Jesus. ஆண்டவரே என்னால் என்னை மாற்ற முடியாது, ஆனால் இயேசுவால் என்னை மாற்ற முடியும். I will be blessed in you. ஆண்டவரே உமக்குள்ளே நான் ஆசீர்வாதமாய் மாற முடியும். You
You are real in my life. ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாயிரும். And I will be a blessing to many others' lives. ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறேன். So Jesus, I come to you right now. ஆண்டவரே இயேசுவே நான் உம்மிடத்திலே வருகிறேன். Forgive all the sin in my heart. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னியும். Forgive all the evil thoughts that I had in my mind. ஆண்டவரே இடத்திலே இருக்கிற என் சிந்தையில் இருக்கிற தீமையான எண்ணங்களை மன்னியும். Wash me with your precious blood. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். Fill me with your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். That I am full of you, Jesus. ஆண்டவரே நான் முழுவதும் உம்மை போல ஆகட்டும். That your blessing will come to my life with no restriction. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடங்கல்களும் நீங்குவதாக. And I thank you, Jesus. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். You will make me a blessing to my family. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். A blessing to the church members. ஆண்டவரே சபை விசுவாசிகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறட்டும். And a blessing outside. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறட்டும். I thank you for living in my heart. ஆண்டவரே என்னுடைய இதயத்திலே வாழுவதற்காக நன்றி. And show yourself to me through the word. ஆண்டவரே வேத வார்த்தையின் வழியாக உம்மை எனக்கு நீர் காண்பியும். I believe and I ask in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் நம்பி கேட்கிறேன். ஆமென். Amen. Amen.